அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கங்கள். இந்த காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை டிஆர்பி வெளியிட்டதில் இருந்து நிறைய பல்வேறு விதமான கருத்துக்கள், கோரிக்கைகள் இது எல்லாமே ஆசிரியர் பெருமக்களிடம் நிறையவே இருந்தது. டிஆர்பியும் நிறைய விஷயங்களை அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கருத்து என்ன ஆசிரியர்கள் மத்தியில் இருந்தது அப்படின்னா, டிஎன் செட்டு சில வருஷமாக கண்டக்ட் பண்ணவே இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டை. அப்படி இருக்கும்போது இப்போ டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா எங்களுக்கான வாய்ப்புகள் பறி போகுது. ஏன்னா ஒரு சில வருஷங்களாக டிஎன் செட்டு கண்டக்ட் பண்ணலை. அப்படி இருக்கும்போது இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் டிஎன் செட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அப்போது இனிமே தான் நாங்கள் டிஎன் செட்டை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு வேலைவாய்ப்பை ஒரு உதவி பேராசிரியர் வேலைவாய்ப்புக்கு போக முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எங்களுக்கான வாய்ப்பு முன்னாடியே கிடச்சிருந்தா நாங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நாங்களும் அப்ளை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நிறைய ஆசிரியர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. நம்மளோட வித்யாபூன் அகாடமியோட கான்டாக்டில் இருக்கிற ஒரு சில டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் கூட இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பிஹெச்டியும் இல்லை, அதே மாதிரி நெட்டு செட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது 1 or 2 years செட்டு கண்டக்ட் பண்ணாமல் இருந்ததுனால அவங்களால இந்த டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அவங்களுடைய கோரிக்கைகள் இப்போது ஓரளவு டிஆர்பி எடுத்திருக்காங்க. எடுத்து இப்போ ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட நெட்டோ செட்டோ பிஹெச்டியோ இது வரைக்கும் அக்யூர் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ நடக்க போகிற டிஎன் செட், அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி இப்போ ஏற்கனவே அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டுட்டாங்க. அதுக்கான அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷனும் நமக்கு போயிட்டுருக்கு. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் ஏப்ரல் 30. ஸோ இப்போ இந்த டிஎன் செட்டு 2024 கிளியர் பண்ணுறவங்க டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது எல்லாருமே அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் இந்த டிஎன் செட்டை கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க ரிட்டன் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதாவது டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இப்போ என்ன ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா, என்கிட்ட நெட்டும் இல்லை, செட்டும் இல்லை, பிஹெச்டியும் இல்லை அப்படின்றவங்க இப்போ நடக்க போகிற டிஎன் செட்டில் நீங்கள் எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணிட்டா உங்களுக்கு டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டை, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட்டோட ரிட்டன் டெஸ்ட்டை எழுதுறதுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஸோ அந்த வாய்ப்பை தான் இப்போ நமக்கு டிஆர்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி 27/4/2024 இந்த நோட்டிஃபிகேஷனை டிஆர்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வசதியாக நமக்கு டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனோட டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா May 15 வரைக்கும் அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா, இந்த டிஎன் செட்டு இப்போது 2024 இந்த ஜூன் மாதம் டென்டேட்டிவாக டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண போகிறவங்களும் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயம். இது வரைக்கும் செட்டை கெட் பண்ணாதவங்க, மற்ற பிஹெச்டி நெட் இல்லைன்ட்ட அட்லீஸ்ட் இந்த செட்டையாவது நான் குவாலிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் உங்களுடைய டிஎன் செட் ப்ரிப்ரேஷனை நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற வகையில் இந்த டேட்டையும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 15th வரைக்குமே உங்களுக்கு May 15th வரைக்குமே உங்களுக்கு
டேட் இருக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி கண்டக்ட் பண்ணுற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணணும். இப்போ டிஎன் செட்டுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் April 30 தான். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. April 30க்குள்ளார டிஎன் செட்டு அப்ளை பண்ணாதவங்க தயவுசெய்து அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து டிஆர்பி இந்த ரெக்ரூட்மெண்ட்லேயே ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் டிஎன் செட்டை இந்த அட்டம்ப்டில் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டோட ரிட்டன் எக்ஸாமுக்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை இதை கொஞ்சம் வந்து ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காணொலியில் நான் என்ன ஒரு இது காமிக்க போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி டிஆர்பிலேருந்து வெளியாகிருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன், மற்ற உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கொஞ்சம் எப்படி வந்து ஸ்பீடப் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷனை நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் இன்றைக்கி கொடுத்துருக்கிற அந்த டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கான ஆடண்டம். இந்த ஆடண்டம் பற்றி நம்ம இந்த ஆடண்டம் படித்து பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. The candidate who are appearing for the TNSET 2024 examination conducted by the Manonmanyam Sundaranar University, Tirunelveli, may also apply for the recruitment of the post of assistant professor in government arts and science colleges and government colleges of education in the Tamil Nadu Collegiate Educational Service to be filled up by the direct recruitment based on the notification number 2/2024 uploaded in the website on 14/3/2024. ஸோ இவங்களுக்காக இப்போ இந்த டிஎன் செட்டு 2024 இந்த டிஎன் செட் எக்ஸாமினேஷனில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது 2/2024 ஆன் 14/3/2024 இந்த டிஆர்பி கொடுத்துருக்குற அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆடண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வசதியாக உங்களுக்கு வந்து they have extended the date of the application for the TN assistant professor recruitment to 15th May 5 PM. அதே மாதிரி இன்னொன்றுத்தையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த டிஎன்செட் 2024 யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த 4/8/2024 அன்னைக்கு நடக்க போகிற டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ரிட்டன் எக்ஸாம், ரெக்ரூட்மெண்ட் ரிட்டன் எக்ஸாமுக்கு எலிஜிபிள்ன்றதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அதர் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற மாதிரியே தான். அது எப்போ அட்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 15/5/2024 எல்லா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனையும் நீங்கள் அட்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ இதுவுமே வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி தான். நார்மலாக வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் தான் உங்களுக்கு கட் ஆஃப் பீரியடாக இருக்கும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு. இந்த ஆடண்டம் படி பார்த்தா 15/5/2024 வரைக்குமே நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து பாஸ் ஆகிறாங்களோ அவங்க மட்டும்தான் ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எலிஜிபிள்ன்றதை தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஎன் செட் எழுதுகிறவங்களுக்கு லேட்டராக இந்த டிஎன் செட் 2024 சர்டிஃபிகேட்டை நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனையும் வந்து கொடுக்க போகிறதா இந்த ஆடண்டமில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை போடுறீங்க, அதுக்கப்புறம் டிஎன் செட் 2024க்கு நீங்கள் அப்பியர் ஆகுறீங்கன்னா, சப்போஸ் இன்கேஸ் உங்களால் கிளியர் பண்ண முடியலன்னா அப்ளிகேஷன் காஸ்ட் வில் நாட் பி ரீஃபண்டட் ஆர் அட்ஜஸ்டட் லேட்டர்ன்ற அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க.
ஏன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பாக தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியது வந்து நம்மளுடைய பொறுப்பு தான். ஸோ மற்றபடி எல்லா கண்டிஷன்ஸும் எல்லா ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் படி தான். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஆடண்டம். அதே மாதிரி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், இதனுடைய நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு 30th ஏப்ரலோட முடியுது. ஸோ அதனால் இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க தயவுசெய்து என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் இனிமேல் அப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறேன், ரெக்ரூட்மெண்ட் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்களேன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். இப்போ இன்னமும் உங்களுக்கு வந்து ஒரு 3 days இருக்குது. மேபி இது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து டேட் என்ன, டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக ஜூனில் கொடுத்துருக்காங்க. 3rd June to 25th June வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிட்டன் எக்ஸாமு நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிட்டன் எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக நடக்கிறது வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் டென்டேட்டிவாக August 4 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா டிஎன் செட்டோட டேட்ஸ் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளாரே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸும் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் தி டிஎன் செட் எக்ஸாம் 180 minutes. இந்த டிஎன் செட் எக்ஸாம் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஹவு NTA UGC நெட் இஸ் கண்டக்டட். அதே பேட்டர்ன் அதே சிலபஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து NTA சிலபஸும் பார்த்தீங்க அப்படின்னா NTA UGC நெட் சிலபஸ் தான். இதையும் உங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெட் பேஸ்டு ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா டிஎன் செட்டை ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். இது வரைக்கும் டிஎன் செட்டை அப்ளை பண்ணாதவங்க இனிமேலும் உங்களுக்கு 2 or 3 days இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கும் இப்போ வந்து குறைவான டைம் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து மே 1 month மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கும் இந்த டிஎன் செட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளாரே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளாரே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் ஆகிடும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதுல வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது. ஒன்லி 1 month இன் ஹேண்ட் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து இங்கே டைம் கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து ஆன்லைன் மார்க் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களுடைய அகாடமியை பொறுத்தளவில் நாங்கள் எப்போதுமே வந்து ஈவன் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிட்டன் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் நாங்கள் என்ன தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இருக்கிறது குறைவான டைமும் உங்களுக்கு ஒரு 3 months டியூரேஷன் தான் உங்களுக்கு அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கும் கிடைக்கிது. ஸோ மோரார்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஸ்ட்ரைண்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷனை விட உங்களுக்கு ப்ராக்டிஸ் நிறைய தேவைப்படும். நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்கையும் நான் 3 மாதத்துக்குள்ளே படித்து முடிச்சிடுவேன்றது வந்து இட் இஸ் ஹைலி சேலஞ்சிங் டாஸ்க். ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். நிறைய பேர் நம்மளுடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க் டெஸ்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் வந்து நம்ம வந்து அவங்களோட ஃபீட்பேக் வழியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய அகாடமியை பொறுத்தவரை அளவில் vidyabhoon.com இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஆன்லைன் மேசிவ் மார்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். தனியாக டெஸ்ட் பேட்ச்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஜஸ்ட் எங்கள் வெப்சைட்டுக்கு போயிட்டு vidyabhoon.com போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஃபோன் நம்பரை கொடுத்து சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணிவிட்டு அது ஸ்கோரல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீச்சிங்குன்ற டேப்பில் NTA UGC நெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட் எதுவோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேசிவ் ஆன்லைன் மார்க் எக்ஸாம்ஸை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல்ஃப் சர்வ்டு போர்ட்டல் தான். எங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு எந்த வகையிலையும் தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் வந்து செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து செட் எக்ஸாமும் நெட் எக்ஸாமை பேஸ் பண்ணி அதே மாடல்
அதே சிலபஸ் தான். ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காமர்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா, காமர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா காமர்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு இதில் வந்து எங்களுடைய ஆப்பை கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சில டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். சைனப்பும் ஃப்ரீ தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் மார்க் எக்ஸாம்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் தி யூஜிசி நெட் பேட்டர்ன். இதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். மார்க் டெஸ்ட்டு, அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பரு 150 கொஷின்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து 180 மினிட்ஸில் நீங்கள் வந்து 300 மார்க்ஸுக்கு நீங்கள் யூஜிசி நெட்டை அட்டன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்னமும் இருக்கும்னா டிஎன் செட்டும் இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு மேசிவாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்மியான ஃபீஸில் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு சில டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து அட்டன் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டியூரேஷன் வரைக்கும் உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் தேவைப்படுதோ அந்த டியூரேஷன் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செட்டுக்கு 1 மந்த் தான் இருக்குது, 1 மந்த்க்குள்ளே நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறேன்னா நீங்கள் 1 மந்த்தை சூஸ் பண்ணிவிட்டு 99 பே பண்ணால் போதும். ஆன்லைனில் எல்லா டெஸ்ட்டுமே அன்லாக் ஆகிடும். ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணணுன்னு நெசசிட்டி இல்லை. அது வந்து ஏற்கனவே வந்து டிஃபால்ட்டாக அன்லாக்கில் இருக்கும். மற்ற டெஸ்ட்டெலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி உங்களுடைய சப்ஜெக்ட் எதுவோ அந்தந்த சப்ஜெக்ட்ஸுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதே தான் வந்து டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து இதே ஸ்ட்ராட்டஜியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல், லைஃப் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், எர்த் சயின்ஸு இவங்கெல்லாம் வந்து சிஎஸ்ஐஆர் நெட் பேஸ்டு எக்ஸாம்ஸு இது பேஸ் பண்ணி ஆன்லைன் மார்க் எக்ஸாம்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது மேஜராக எல்லாத்துக்கான சப்ஜெக்ட்ஸுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் மேசிவாக உங்களுக்கு வந்து ஆன்லைன் மார்க் எக்ஸாம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மோர் தென் 55 எக்ஸாம்ஸ் அண்ட் 4000 கொஷின்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நாங்கள் வந்து டிஎன் செட்டு, நெட்டு, அதே மாதிரி டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு எங்களுடைய மெட்டீரியல்ஸும் நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஆன்லைன் மார்க் எக்ஸாம்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அடிஷ்னலாக நாங்கள் மெட்டீரியலையும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதையும் வந்து கெட் பண்ணிக்கலாம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸு கொடுக்குறேன். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆன்லைன் மார்க் எக்ஸாம்ஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட், ப்ரிப்ரேஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்டிவ் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து நிறைய சப்ஜெக்டை தியரிட்டிக்கலாக வந்து எல்லா சப்ஜெக்டையும் எல்லா யூனிட்டையும் நான் கவர் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அது நெசசிட்டி தான். பட் அதே சமயத்தில் அதுக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸை நீங்கள் வந்து ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட்டுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துலேருந்தெல்லாம் கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த ஏரியாவிலலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் இதுலேருந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அதுக்கான ப்ரிப்ரேஷனையும் அது வழியாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஹாப்பி ப்ரிப்ரேஷன். தேங்க்யூ.